மத்தியில் ஆளும் பாஜக அரசு பல்வேறு வழிகளில் தமிழகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறது என்று முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கரூரில் நடந்த திமுக முப்பெரும் விழாவில் பேசிய அவர், எத்தனை நெருக்கடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இடையூறு செய்கிறது எந்த கொள்கைன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அது காவி கொள்கை. டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஒன்றா ரெண்டா இந்தி மொழியை திணிக்கிறாங்க. நம் மாணவர்களை பலி வாங்கக்கூடிய நீட் தேர்விலிருந்து விலக்கு தர மறுக்கிறாங்க. நம்ம பசங்க படிக்கிறதுக்கான கல்வி நிதியை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க. கீழடியின் தொன்மையை மறைக்கிறாங்க. வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயர்ல நம்மோட வாக்குரிமையை பறிக்கிறாங்க. ஆனால் அன்னாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்கு முறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான். ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான். திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான். மொத்தத்தில் இங்கே பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான். இது பெரியார், அண்ணா, கலைஞர் செதுக்கின தமிழ்நாடு. ரெய்டுகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள அதிமுகவை அடகு வைத்து விட்டார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கரூரில் நடந்த திமுக முப்பெரும் விழாவில் பேசிய அவர், அதிமுகவின் அண்ணாயிசம் என்ற கொள்கையை அடிமை இசமாக மாற்றிவிட்டார் என்று குற்றம் சாட்டினார். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி கார் மாறி சென்றதாகவும் அவர் கூறினார். ரெய்டுகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக்க அதிமுகவை அடகு வச்சுட்டார். திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார். இன்றைக்கு அவர் திராவிடம்னா என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதான் வெட்கக்கேடு. அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வரும் 20ஆம் தேதி திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் ஏற்பாடுகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஏற்பாடுகள் குறித்து நிர்வாகிகளிடம் அவர் கேட்டறிந்தார். உரிய நேரத்தில் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றடைவதற்கும் காவல்துறையின் அனுமதி பெறுவது உள்ளிட்ட பாதுகாப்பு நடைமுறைகளை முறையாக பின்பற்றவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிர்வாகிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2 கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கை எட்டும் விதமாக உறுப்பினர் சேர்க்கை அணியில் தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பணிகளை மேலும் தீவிரப்படுத்தும் விதமாக 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை தாவேகா நியமித்து உள்ளதாக கூறப்படுகிறது. வாக்களிப்பதை எளிமையாக்கும் முயற்சியாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்கள் இடம்பெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த புதிய அறிவிப்பின்படி வாக்காளர்கள் எளிதில் அடையாளம் காணும் வகையில் முதல் முறையாக வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்கள் இடம்பெறும். வாக்காளரின் பெயர் மற்றும் வரிசை எண்கள் பெரிய மற்றும் தடிமனான எழுத்துக்களில் அச்சிடப்படும். இந்த புதிய முறை பீகாரில் நடைபெறும் தேர்தல்களில் முதலில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஆம்பூர் கலவர வழக்கில் 7 பேரை சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீனில் விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளது. பெண் ஒருவர் காணாமல் போனது தொடர்பான வழக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்ட ஷமீல் அகமது என்பவர் மறுநாள் உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார்.
போலீசார் தாக்கியதில் ஷமீல் அகமது இறந்துவிட்டதாக கூறி போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 2015ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி ஆம்பூரில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பஸ்கள், போலீஸ் வாகனங்களை அடித்து நொறுக்கியும் கலவரத்தில் ஈடுபட்டதாக 185 பேர் மீது 12 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் 3 பேருக்கு 14 ஆண்டு சிறை தண்டனையும் 7 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 12 பேருக்கு ஓராண்டு முதல் 4 ஆண்டு வரையும் சிறை தண்டனை விதித்தும் கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி தீர்ப்பளித்தது. மேலும் மற்றவர்களை விடுதலை செய்தும் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து வழக்கில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 7 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இம்மனு விசாரணையில் நீதிபதி TV தமிழ்ச்செல்வி 7 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்ட 7 பேரின் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து அவர்களை ஜாமீனில் விடுதலை செய்ய உத்தரவிட்டார். மேலும் மேல்முறையீட்டு மனுவிற்கு நவம்பர் 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி ஆம்பூர் நகர போலீசாருக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜா பாடல்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய வழக்கில் இசையமைப்பாளர் இளையராஜா பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குட் பேட் அக்லி படத்தில் தனது பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக கூறி இசையமைப்பாளர் இளையராஜா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் குட் பேட் அக்லி படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த தடையை நீக்க கோரி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது நீதிபதி N செந்தில்குமார் முன் விசாரணைக்கு வந்தது. மனுவுக்கு இளையராஜா பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். மணிப்பூர் மாநிலத்தில் கொட்டித்தீர்த்த கனமழையால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழையால் இம்பால் மாவட்டத்தில் வீடுகள், விவசாய நிலங்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள் என அனைத்தும் மூழ்கி உள்ளன. இந்நிலையில் ஜவஹர்லால் நேரு அரசு மருத்துவமனைக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் நோயாளிகள் அருகில் உள்ள பிற மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். இங்கிலாந்துக்கு 2வது முறையாக அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு அங்கு மன்னர் குடும்பம் சார்பில் ராஜ மரியாதை அளிக்கப்பட்டது. 1000 ஆண்டுகளாக பிரிட்டன் மன்னர்களின் குடும்பம் வசித்து வரும் வென்ஸ்டர் கோட்டைக்கு ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலனியா வருகை தந்தனர். முன்னதாக லண்டனில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் வந்த அவர்களை ராணி கமிலா, இளவரசர் வில்லியம் மற்றும் இளவரசி கேட் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பிறகு அரச ஊர்வலம் படி முன்னர் குதிரைகளில் வீரர்கள் செல்ல, பின்னர் குதிரை வண்டியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இங்கிலாந்து மன்னர் சார்ல்ஸ் அழைத்துச் செல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து தமக்கு அளிக்கப்பட்ட ராணுவ மரியாதையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பார்வையிட்டார். காசா மீது இஸ்ரேல் தரைப்படை தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டத்துடன் காணப்பட்டது. இன்னும் 3000 ஹமாஸ் போராளிகள் அங்கு இருப்பதாக இஸ்ரேல் கூறி வருகிறது. இந்த நிலையில் காசா நகரத்திற்குள் நகர்ந்து வரும் இஸ்ரேல் படைகளால் காசாவிலிருந்து மக்கள் தெற்கு நோக்கி நகர்ந்து வருகின்றனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்று வரும் உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த தங்க மகன் நீரஜ் சோப்ரா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். தனது முதல் முயற்சியிலேயே 84.85 மீட்டர் தூரம் ஈட்டியை எறிந்து நீரஜ் சோப்ரா இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இந்திய நேரப்படி இன்று மதியம் 4 மணி அளவில் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் நீரஜ் சோப்ரா தங்கம் வெல்வாரா என எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் அணி 41 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முன்னதாக கடந்த போட்டியில் நடுவர் ஆண்டி
பைக்ராஃப்ட் ஒரு தலைபட்சமாக நடந்து கொண்டதாக கூறி பாகிஸ்தான் அணி வீரர்கள் மைதானத்திற்கு வராமல் போட்டியை புறக்கணித்தனர். பேச்சுவார்த்தைக்கு பின் பாகிஸ்தான் வீரர்கள் போட்டியில் பங்கேற்று 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன்களை எடுத்தனர். தொடர்ந்து களமிறங்கிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி 18வது ஓவரில் 105 ரன்களுக்கு சுருண்டது.